இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாடும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசையில் இடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். மருந்தாகலாம் என் பாடல் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம், என் மேன்மை இறைவாவும் அருளாகலாம், என் மேன்மை இறைவாவும் அருளாகலாம். எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன், எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசையில் இடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே, கனலேந்தி வாருங்கள் தீபங்களே, கனலேந்தி வாருங்கள் தீபங்களே, கரைந்தோடும் நோய் என்றும் பாவங்களே, கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே. கத்தும் கடலலை ஓடி ஓடி வரும் சிந்தன் இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே, எந்தன் இசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என்ன தீபங்களே. கண்ணில் கனல் வர பாட வேண்டும் எனில் மின்னும் ஒளியுடன் 100 பாடல் வரும் தீபங்களே, 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 தீபங்களே. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். நிர்மல், என் கண்ணுல இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுறா. நீ என் மூக்குல, உனக்கு சர்க்கரையே கிடையாது, சும்மா சாப்பிடு. தினமும் இப்படி காபி சாப்பிடுறது வசந்தி தர்ற மருந்தை விட கசப்பா இருக்கடா.
அவர்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, காப்பி காப்பி, சர்க்கரை இல்லாத காப்பி. சரி சரி சாப்பிடுங்க. ஸ்வீட் அறவே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியும் நீங்க கண்ட்ரோலா இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையே, நான் ஸ்வீட்டே சாப்பிடுறது இல்லையே. வேணும்னா நிர்மல் கேளு. ஏண்டா நிர்மல்? நான் வீட்டுல இருக்கிற வரைக்கும் சாப்பிடறது இல்ல, வெளியே போனதுக்கு அப்புறம் எப்படியோ தெரியாது. ஆஹா, இனிமே நானே கூட இருந்து கவனிச்சுக்க வேண்டியதா. இதோ பாரு வசந்தி, நான் உண்மையை சொல்லிடுறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இந்த வீட்டு மருமகளா வந்துட போற. அதுக்கப்புறம் தித்திப்ப என் கண்ணு காட்ட போறதில்ல. அதனால அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி திருட்டுத்தனமா சாப்பிட. பாத்தீங்களா நிர்மல்? டோன்ட் வரி டாக்டர், இந்த வீட்டுல தித்திப்புன்னு ஒண்ணு இருந்தா தானே அம்மா சாப்பிடுவாங்க. இன்னையில இருந்து நானும் தித்திப்பே சாப்பிட போறதில்ல. டேடே, எனக்காக நீ ஏண்டா இனிப்பு சாப்பிடாம இருக்க? அதனால நம்ம எனக்காக வாரத்துல ஒரு நாள் பூரா நீ பட்டினி கிடக்க. உனக்காக நான் ஸ்வீட்டை தானே விடுறேன். நிர்மல், இந்த டானிக் வாங்கிட்டு வந்துருங்க. இது எதுக்குடா டானிக்கு? ஐயோ ஐயோ, அது அது எனக்குமா? உனக்கு எதுக்குடா டானிக்கு? ஆமா, எனக்கு ஏன் டானிக்கு? ஆமா, உங்களுக்கு எதுக்கு டானிக்? எதுக்குன்னு? அது ஜெனரல் ஹெல்த்துக்குமா? ஆமா ஆமா, அதுக்கு தான். அத்தை, நீங்க போய் மருந்து எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும்ல. போங்க போங்க. ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. ஆமா போங்க. நீ எங்கடி இந்த பக்கம்? நானும் அதே கேள்விதான் கேக்குறேன். நீ எங்கடி இந்த பக்கம்? பானுல பானு, அவ சினிமா பாக்கணும், டிக்கெட் வாங்கி வைன்னு சொன்னா. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன், ஆளை காணோம். ஓஹோ, நானும் டிக்கெட் கிடைக்காம தான் தவிச்சிட்டு இருக்கேன். பானு வராட்டி என்ன? இன்னைக்கு இந்த நிர்மலாவோட தான் படத்தை பாரு. வாடி. நான் போய் மருந்து எடுத்துக்கிட்டு வரேன். ஊசி போட்டு போமா? இன்னைக்கு ஊசி போட வேண்டாம், நான் வேற ஒரு விஷயமா வந்தேன். என்னம்மா அது? எனக்கு பானுன்னு ஒரு தோழி இருக்கா. அவளுக்கு கலைஞர்களை கண்டாலே பிடிக்காது. நிர்மலை பத்தி ரொம்ப கேவலமா பேசினா. நிர்மல் மத்தவங்க மாதிரி இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல நிர்மலுடைய கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்கேன். என் மான மரியாதையெல்லாம் நீங்க தான் காப்பாத்தணும். அவ்வளவுதானே? நீ போய் கச்சேரிக்கு வேண்டிய மத்த ஏற்பாடெல்லாம் செய். அம்மா, எனக்கு சும்மா இருடா. இது வசந்திக்கும் உனக்கும் வந்திருக்கிற தன்மான பிரச்சனை. இதை சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு வசந்தி வீட்டுல உன் கச்சேரி கரெக்டா வந்துடணும். அத்தை, ரொம்ப தேங்க்ஸ். நேத்து மாதிரி மூஞ்சில கரிய பூசாம கரெக்டா வந்து சேர்ந்துருங்க. வசந்தி, உன் வருங்கால கணவரை பத்தி வாழலாம் புகழ்ந்தியே, அதனாலதான் முக்கியமான ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் செய்துட்டு வந்திருக்கிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உனக்காகவே ஏற்பாடு பண்ண ப்ரோக்ராம் இது. இருந்து கச்சேரி கேளு, அப்புறம் தெரியும் உனக்கு அவரை பத்தி. போய்க்கர். வசந்தி, இன்னும் இது எல்லாரும் வந்தாச்சு, நிர்மலை என்ன காணோம்? எல்லாரும் வந்த பிறகு வந்தாதான் மதிப்பு. எல்லாருக்கும் முன்னால வந்தா அது ரொம்ப சீப்பு. மணி 7 தானே ஆகுது. இப்ப வந்துருவாரு பாருங்களேன். சொல்லியும் எப்படி பண்ணிட்டானே. வந்தவங்கள பாதி பேர் போயாச்சு, இன்னும் நிர்மல் வரலையே. கடந்த 2 இரவுகளா உனக்கு கடுமையான சோதனைகளை நடத்திப்பார். சாரி நிர்மல், உனக்கு வந்திருக்கிறது மாலைக்கண் நோய்தான். டாக்டர், எங்க அம்மாவோட பிரார்த்தனைகளும் தான தர்மங்களும் கடைசியில் அவங்களை ஏமாத்திச்சு. டாக்டர் நிர்மல், நான் உங்க அப்பாவுக்கு வைத்தியம் பண்ண டாக்டர் மட்டும் இல்ல, உங்க அம்மாவுடைய மனநிலையை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிற குடும்ப நண்பனும் கூட. உங்க அப்பாவுக்கு இந்த வியாதி வந்தது தெரிஞ்ச உடனே உங்க அம்மாவுக்கு சித்த பிரம்ம பிடிச்சிருச்சு. இப்ப உனக்கே இந்த வியாதி வந்திருக்கிறது தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. டாக்டர்,
என்னால எங்க அம்மாவுக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது. அதுக்காக நான் எது வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ப்ளீஸ். இந்த மாலைக்கண் நோய் குணமாகிற வரைக்கும் உங்க அம்மாவுக்கு தெரியாம மறைக்கணும். முடியுமா? அப்படின்னா இந்த வியாதி சீக்கிரம் குணமாயிடுமா டாக்டர்? கண்டிப்பா. ஆனா அதை என்னால குணப்படுத்த முடியாது. ஏன் டாக்டர்? உனக்கு வந்திருக்கிறது சாதாரண மாலைக்கண் நோய் மட்டுமில்லை. there are further complications. இந்த மாலைக்கண் நோய்க்கு ஆங்கிலத்துல ஜீரோசிஸ்னு பேர். மாலைக்கண் நோய் உள்ளவங்களுக்கு அந்த நேரத்திலேயே இரவுலையும் கண்ணே தெரியாது. அந்த வியாதியா மட்டும் இருந்தா குணப்படுத்த மருந்து இருக்கு. ஆனா உனக்கு வந்திருக்கிறதோ சாதாரண மாலைக்கண் நோய் மட்டும் இல்ல. உன் கண்ணுல ஹெமராஜிக் ஸ்பாட்ஸ் டெவலப் ஆயிருக்கு. ஃபண்டஸை எக்ஸாமின் பண்ணதுல உள்ள எடிமா வேற இருக்கு. சோ இது மாலைக்கண் வியாதியிலேயே ஒரு பெக்கூலியர் ஃபீச்சர். இப்படித்தான் உங்க ஃபாதருக்கு, உங்க கிராண்ட் ஃபாதருக்கு எல்லாருக்குமே இருந்தது. அதனாலதான் என்னால குணப்படுத்த முடியும். என் ஃப்ரெண்ட் அமெரிக்கன் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் கான்லோ. அவரால நிச்சயமா இந்த வியாதியை குணப்படுத்த முடியும். இந்த பரம்பரை வியாதியை பத்தி அவர் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கிறார். இப்ப அவர் எங்க இருக்காரு டாக்டர்? இத்தாலியில நடந்த ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் மீட் பண்ணேன். கூடிய சீக்கிரம் இந்தியா வந்து என்ன சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அவர் டூர்ல இருக்கிறார். அப்படின்னா அந்த டாக்டர் வர்ற வரைக்கும் எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது அம்மாவுக்கோ மத்தவங்களுக்கோ தெரியாம நான் நடந்துக்கணும். அப்படித்தானே டாக்டர்? ஆமா டாக்டர், நான் ஹோட்டல்ல ட்ரம்பட் வாசிக்கிறது அம்மாவுக்கு தெரியும். ராத்திரி ரொம்ப நேரமானா நான் ஹோட்டல்லே தங்கிடுவேன் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். இனிமே நிரந்தரமா கூடுமான வரைக்கும் ஹோட்டல்லயே ராத்திரில தங்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். ஆமா, ராத்திரில எப்பவாவது நீ வீட்டுல தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டா? அதை பத்தி பரவாயில்ல டாக்டர். வீட்டுல எல்லா இடமும் எனக்கு தெரியும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஆனா எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது எங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்கணும். அதான் பெரிய ப்ராப்ளம். நான் என்ன செய்ய போறனோ? அடாடாடாடாடா, நான் எத்தனை தடவை தான் சொல்றது? நேத்து ராத்திரி பூரா எனக்கு தாங்க முடியாத நெஞ்சு வலி. இப்ப எல்லாம் சரியா போச்சு. அதனால தான் நேத்து ராத்திரி உங்க வீட்டுக்கு கச்சேரிக்கு வரல. இந்த தகவலை எனக்கே நீங்க ராத்திரி தெரியப்படுத்தல. இத உங்ககிட்ட சொன்னா நீ சும்மா இருப்பியா? நேரா ஓடி போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அவங்க அதை பெருசா நினைச்சுக்கிட்டு துடிச்சு போயிடுவாங்க. அதனால தான் அம்மா சொல்லல. உண்மைதான். உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட அதை அத்தையால தாங்கிக்க முடியாது. அத்தை உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்களை சமாதானப்படுத்தணும். புறப்படுங்க. வசந்தி, ஓட்டவாயே, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நெஞ்சு வலி வந்ததா அத்தை கிட்ட சொல்லக்கூடாது, அவ்வளவுதானே? நிச்சயமா சொல்ல மாட்டேன். புறப்படுங்க. சார், இன்னைக்கு 48. என்னது? அது பரிசு சீட்டு நம்பர். வா. நர்ஸ் உங்ககிட்ட 48ன்னு சொன்னாலே என்ன அது? ஒண்ணும் இல்லம்மா. இல்ல அம்மா, தினமும் எத்தனை பேஷண்ட் வந்தாங்கன்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியாம வந்து விசாரிச்சுட்டு போவாங்க. இன்னைக்கு பேஷண்ட் 48. அதத்தான் சொன்னேன். நாளுக்கு நாள் உன் முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாமலே விசாரிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். நிர்மல், இந்த வட்டாரத்திலே நான் தான் இப்ப பெரிய டாக்டர். அது போதாது, இந்தியாவிலே நீதான் பெரிய டாக்டர்னு பேர் எடுக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். நர்ஸ், பேஷண்ட்டுகளை கவனிச்சுக்க. நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா.